பத்திரிகை, தொலைக்காட்சி, இன்டர்நெட் வாசகர்களுடைய பெரும் கேள்வியா இப்ப இருக்கிறது என்ன அப்படின்னா, சமீப காலமா நடிகர் சங்க தேர்தல் விவகாரத்துல சிக்ஸரும் பவுண்டரியுமா விளாசி கொண்டு இருக்கிறாரு விஷால். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு ஓட்டா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த கூர்ந்து கவனிச்சுட்டு வர்ற பத்திரிகையாளர்கள் இந்த நேரத்துல திடீர்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. விஷாலுடைய நிழல் மாதிரியே தெரிந்த ஆர்யா, ஜெயம் ரவி, ஜீவா இவங்க எல்லாரும் எங்க? இந்த முப்பெரும் தளபதிகள் எங்க போனாங்க? ஏன் விஷால் பக்கமே வரல, ஒதுங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான். வெளியூருக்கு ஓட்டு சேகரிக்க போயிருக்க விஷால் கூட நண்டு சுண்டு நத்தையெல்லாம் போயிருக்கு. தலையா இருந்து வாயா முழங்க வேண்டிய இவங்க எல்லாம் எங்க போனாங்க? கூட்டத்துல ஆளையே காணமே அப்படின்னு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் ஆர்யாவும் ஜெயம் ரவியும் ஷூட்டிங் கூட இல்லாம வீட்டுல தான் இருக்காங்க. இவங்களை தடுத்தது எது? ஒருவேளை விஷால் அணியில விரிசலா? இப்படியெல்லாம் அடுக்கடுக்கா கேள்விகள் எழுந்துகிட்டே தான் இருக்கு. ஜீவாவை அவரோட அப்பா RB சௌத்ரியே தடுத்துட்டதா ஒரு தகவல் வருது. அதுக்கப்புறம் ஆர்யாவை தடுக்கவோ அட்வைஸ் பண்ணவோ ஆளே இல்ல. அப்படி அட்வைஸ் பண்ணினாலும் அவர் கேட்க மாட்டாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வானத்துக்கு கீழே இருக்கிற அத்தனை தொல்லை தொந்தரவுகளுக்கும் டேக் இட் ஈஸி மாத்திரையை போட்டுக்கிட்டு சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர். அவரே ஒதுங்கி இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி இவரையும் இவரோட அப்பாவையும் ராதிகாவே நேர்ல போய் சந்திச்சு பேசினாங்களாம். தேர்தல் நெருங்கிறதுக்குள்ள விஷால சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் தங்கள் பக்கம் இழுப்பறது கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா விஷால் பக்கம் நெருங்க விடாம பாத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாராம் ராதிகா. அதுக்கான முயற்சியுடைய முதல் ஸ்டெப் தான் விஷாலுடைய நிழல்களா இருக்கிற இவங்களை பிரிச்சது. நாட்கள் நகர நகர இனி என்னெல்லாம் நடக்குமோ. உனக்கும் நான் மரசம்பதானியா சார்? நான் உங்களை சொல்ல சார், உங்க அப்பா சொன்னேன் சார். உங்க அப்பா போட்டோ கூட மாலைலாம் போட்டு தெய்வமா பாக்குறேன். டேய் என்னடா சொல்றீங்க?